ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சான்ஸ் சீசன் 5ல் இந்த வாரம் 10 இயர்ஸ் ஆஃப் சரிகமபான்னு சொல்லிட்டு சரிகமபா சங்கமம் தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம மோக்ஷிதா கூட இணைந்து ஜீவன் அவர்கள் வந்து பாடியிருந்தாங்க. கண்டு கொண்டேன் பாடலில் 2 பேருமே அமேசிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் கோல்டன் ஷவரும் வாங்கிட்டாங்க. எல்லாருமே க்ரீன் சிக்னல், எல்லா ஜட்ஜஸும் க்ரீன் சிக்னல் கொடுத்து. அண்ட் விஜய் பிரகாஷ் சார் ஒரு வார்த்தை சொன்னார், நான் கொடுத்து வச்சுருக்கணும் 2 பேருமே லைவாக பாடுறத நான் கேட்குறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். என்ன மாதிரியான ஒரு சிங்கர்ஸ் 2 பேரும். மோக்ஷிதா, மார்க் மை வேர்ட்ஸ், கண்டிப்பாக நீ பெருசானதுக்கப்புறம் சூப்பராக வந்து ஒரு சிங்கராக நீ வந்து ஷைன் ஆவ, அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் வந்து உங்ககிட்ட வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி பயங்கரமாக வந்து பாராட்டியிருந்தார். அண்ட் ஜீவனை வந்து எடுத்துக்கக்குள்ள, ஜீவன் என்ன மாதிரியான சிங்கர் நீங்கள், அண்ட் உங்கள் வேர்ஷன் ஆஃப் கண்டு கொண்டேன் நான் கேட்கணும்னு சொல்லி ஜீவனுடைய வேர்ஷனில் கண்டு கொண்டேன் பாடலை வந்து ஒரு ஸ்டாண்ட்ஸாக பாட வச்சு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு வேர்ஷனை வந்து கேட்டதுக்கப்புறம் விஜய் பிரகாஷ் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னிலேருந்து 90 டேஸ் 3 மாதம் தான் உங்களுக்கு டைமு. கண்டிப்பாக நீங்கள் கம்போஸ் பண்ணுறீங்களோ இல்லை வேறு யாரையாவது வச்சு கம்போஸ் பண்ணுறீங்களோ இல்லை இண்டிபெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு சாங் பாடி அந்த வீடியோவை வந்து வெளியிடுங்க. அது 1 லைக் வருதோ, 1 வியூ வருதோ, 10 வியூ வருதோ, 100 வியூ வருதோ, 1 மில்லியன் வியூ வருதோ இல்லை 100 மில்லியன் வியூ வருதோ, அதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது. பட் ஆனால் நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க. எப்போவுமே ஒரு டெட் எண்ட் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம அந்த ஒரு இதை வந்து முனைப்பை வந்து காமிப்போம். ஸோ உங்களுக்கு டைம் 3 மாதம்தான். உங்ககிட்ட என் நம்பர் இருக்குது, நீங்கள் பண்ணிவிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னால் பண்ண முடிஞ்சதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் பிரகாஷ் வந்து சொல்லியிருக்காரு. இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஜீவன் மேலே இருக்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து அசைக்க முடியாதது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து சொல்லக்குள்ள நம்ம அர்ச்சனா அவர்கள் இன்னும் ஒரு புதிய விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு இப்போ ZEE5ல் புதுசாக தீக்குறள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து தொடங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அர்ச்சனா வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ நிறைய டேலண்ட்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.